சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக போபாலில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள போஜ்பூரில் ஒரு தியானலிங்கத்தை உருவாக்கும் பணி ஏறக்குறைய நிறைவடையும் நிலைக்கு வந்து தோல்வியடைந்தது. அந்த கோவிலை கட்டுகின்ற பணி கூட முக்கால்வாசி நிறைவடைந்த பிறகு அந்த செயல் கைவிடப்பட்டது. யோக கலையில் நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு யோகி பிராண பிரதிஷ்டை மூலம் ஒரு தியானலிங்கத்தை உருவாக்க எண்ணினார். எனவே இடகலைக்காக அவர் 7 ஆண்களையும் பிங்கலைக்காக 7 பெண்களையும் பல ஆண்டுகள் பல்வேறு ஆத்ம சாதனையில் ஈடுபடுத்தி அவர்களை ஒரு குறிப்பிட்ட சக்தி நிலைக்கு கொண்டு வந்தார். ஓர் அரசனின் உதவியோடு அந்த தியானலிங்கத்திற்கு ஒரு அருமையான கோயிலையும் கட்டினார். மிகவும் கவனத்துடன் மிகுந்த வேலைப்பாடுகளுடன் வடிவமைக்கப்பட்ட கோவில் அது. இந்த லிங்க பிரதிஷ்டை ஏன் நிறைவடையவில்லை என்ற கேள்விக்கு உள்ளூர்வாசிகள் இந்த பிராண பிரதிஷ்டையின் இறுதி நிலையை மாலையில் ஒரு நாள் தொடங்கியதாகவும் அது மறுநாள் காலைக்குள் முடிய வேண்டும் என்றும், ஆனால் மறுநாள் காலை சேவல் கூவிய போது அந்த பணி முடிவடையவில்லை, எனவே அந்த வேலையை நிறுத்திவிட்டார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் ஆதார தகவல்களின்படி இந்த பணியை 992ஆம் ஆண்டில் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அன்றைக்கு அவர்கள் காட்டிய வழிகாட்டுதல்கள் இன்றும் கோவிலில் பின்பற்றப்படுகின்றன. இந்த லிங்கத்திற்கு பூஜை செய்யப்படுவதில்லை. அங்கே வரும் பக்தர்கள் மலரையும் தேங்காயையும் அர்ப்பணிக்கிறார்கள். ஆலயத்தில் தேங்காய் உடைப்பது, தீபம் ஏற்றுவது போன்ற எந்த சடங்குகளும் கிடையாது. அந்த தியானலிங்கம் தற்போது ஈஷாவில் இருக்கும் தியானலிங்கத்தை போன்றே வடிவமைப்பு கொண்டது. கோயிலை பாதி அளவு கட்டிவிட்டு லிங்கத்தின் பிராண பிரதிஷ்டையை தொடங்கி இருக்கிறார்கள். பிராண பிரதிஷ்டை முடிவடையும் நிலையை எட்டும் சமயத்தில் அதில் ஈடுபட்டிருந்த ஒரு பெண் தன் உடலை கடந்து சென்றார். இது போன்ற சக்தி மிக்க பிரதிஷ்டைகளில் ஒருவர் உடலை விடுவதற்கான உந்து சக்தி அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. பிராண பிரதிஷ்டை நிறைவடையும் நிலையில் அதில் ஈடுபட்டிருந்த பெண் உடலை உதறியதால் அங்கு எல்லா செயலும் தடைப்பட்டது. பிறகு அந்த யோகி அந்த பெண்ணின் பணியையும் ஏற்க விரும்பினார். இடகலை பிங்களை இரண்டையும் அவரே தூண்ட முற்பட்டார். அது அவர் உடல் இயக்கத்தில் பெரும் சுமையாக இருந்தது. அவர் இதை செய்து ஏறக்குறைய பிரதிஷ்டையை நிறைவு செய்திருப்பார். இன்னும் கொஞ்சம் வேலைகள்தான் பாக்கி இருந்தது. அப்போது ஆண் பெண் கூடி அமர்ந்து ஏதோ செயல் செய்கிறார்கள். அதில் ஒரு பெண் இறந்து விட்டார் என கருதி அங்கிருந்த ஒரு கும்பல் அங்கே வன்முறை நிகழ்த்துகிறது. அப்போது அந்த யோகியின் இடது கால் வெட்டப்பட்டிருக்கிறது. அவரின் இடகலை செயல்படவில்லை. எனவே அந்த முழு செயலும் தடைப்பட்டது. தன் ஒரு காலை இழந்தாலும் தியானலிங்கத்தை நிறுவும் பொருட்டு அந்த யோகி சில சீரமைப்புகளை செய்து கொண்டு மற்றொரு பெண்ணுடன் உடலை கடந்து அந்த லிங்கத்திற்குள் கரைந்து விடுவது என்று முடிவு செய்திருக்கிறார். முதலில் லிங்கத்திற்கு முழு சக்தியூட்டிவிட்டு உடனடியாக உடலை துறந்து அந்த லிங்கத்தில் கரைந்து விடுவது, இதுதான் அவர்களின் திட்டமாக இருந்தது. பிராண பிரதிஷ்டையில் வெவ்வேறு அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று அந்த சக்தி நிலையை உச்சத்திற்கு கொண்டு செல்வது, இன்னொன்று அதை அங்கே நிறுத்தி சக்தி நிலையை அந்த சிலையுடன் வைத்து கட்டுவது. தக்க சமயத்தில் அந்த சக்தி நிலையை கட்டாமல் விட்டுவிட்டால் அந்த சக்தி நிலை உடனடியாக அந்த சிலையில் இருந்து வெளியேறிவிடும் என்ற சூழ்நிலை. எனவே மற்றொரு யோகியை அதற்காக தயார் செய்து இவர்கள் இருவரும் லிங்கத்தில் கலந்தவுடன் அந்த சக்தி நிலைகளை பூட்டும் பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்தனர். பிராண பிரதிஷ்டையை ஆரம்பித்து அந்த 2 பேரும் லிங்கத்தில் போய் கலந்தார்கள். லிங்கம் முழுவதும் சக்தியூட்டப்பட்டது. அங்கு நிலவிய அபரிதமான சக்தி நிலை மற்றும் தன் உயிராகவும் சுவாசமாகவும் இருந்த தன் குரு ஒரு செயலுக்காக தன் கண்முன்னே உடலை உதறி சென்றதை பார்த்த மற்றொரு யோகியால் குறிப்பிட்ட நேரத்தில் சக்தி நிலையை லிங்கத்தில் வைத்து பூட்ட முடியவில்லை. எனவே சக்தி நிலையை தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் அந்த லிங்கம் நேர்கோட்டில் 4 அங்குலத்திற்கு ஒரு விரிசல் கண்டது. 2 பேர் தங்கள் உயிரை கொடுத்தும் கூட தியானலிங்கத்தை முழு சக்தி நிலையுடன் பிரதிஷ்டை செய்ய முடியாமல் போயிற்று. 95% அந்த லிங்கம் முழுமை பெற்றாலும் அதில் ஒரு வலிமிக்க தன்மை இருக்கிறது. 100% நிறைவு பெறாமல் இருந்தாலும் அந்த லிங்கம் மிகுந்த சக்தியுடன் தான் இருக்கிறது. இந்த லிங்கம் அன்று மந்திரங்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தால் 1000 ஆண்டுகளில் மிகவும் பலவீனமடைந்திருக்கும்.
ஆனால் இப்போது முழுமை பெறாத நிலையிலும் உடைந்து போகும் நிலையிலும் கூட அதே உயிர்ப்புடன் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் பிராண பிரதிஷ்டை. இதை பற்றி சத்குரு குறிப்பிடும் போது, இன்றும் நாம் அந்த கோவிலில் சென்று அமர்ந்தால் நமக்கு போதிய நுட்பம் இருக்குமேயானால் அங்கே வெறுமன அமரும் போது வலி காரணமாக நாம் கண்ணீர் விடுவோம். ஏனென்றால் அந்த லிங்கம் சிதைவுற்றது, அந்த சக்தி நிலை சிதைவுற்றது. ஆனால் அது ஏறக்குறைய நிறைவு நிலையை நோக்கி உறுதி செய்யப்பட்டிருந்ததால் அது முழுமையாக இறந்து போகாமல் அதே உயிர்ப்பு தன்மையோடு இருக்கிறது என்கிறார். நன்றி.